உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் கடந்த 30 ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கிறேன். நான் இடையில வந்துட்டு சினிமாவை விட்டு பிஸ்னஸ்க்கு போயிட்டேன். ஆனால் இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு நம்ம மெட்ராஸ் எதுக்காக போனோம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். சரி, பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்ட்டு இருந்தேன். மறுபடியும் சினிமாவுக்கு வந்தோம்னா நம்ம வித்தியாசமான ஒரு படம் கொடுக்கணும். ஏன்னா மக்கள் ரீஎன்ட்ரி ஆகும்போது மக்களுக்கு ஒரு பார்க்காத ஒரு விக்னேஷை அந்த படத்தில் கொடுக்கணும், நல்ல கதையை கொடுக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நிறையா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் டைரக்டர் ஆண்ட்ரூ பாண்டியன் அவர்கள் வந்து இந்த ரெட் ஃப்ளவர் கதையை சொன்னார். அவர் வந்துட்டு அந்த டைரக்டர் வந்துட்டு சினிமாவில் ஒரு 20 வருஷமாக இருக்கார். அவர் வந்து சிஜி ஸ்பெஷலிஸ்ட். பாகுபலி, அப்புறம் எந்திரன் 2.0 இது மாதிரி பெரிய படங்களுக்கெல்லாம் அவர் சிஜி ஸ்பெஷலிஸ்ட், சிஜி டைரக்டர். அவர் இந்த கதையை சொல்லும்போது நான் மிரண்டுட்டேன். என்னடா இந்த இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறீங்க, இந்த கதையை என்னால் பண்ண முடியுமா, இந்த கேரக்டர் பண்ண முடியுமா? அதுலேயுமே வந்துட்டு இதில் 4 வில்லன் இருக்காங்க, அதில் ஒரு வில்லனும் வந்துட்டு இதே கேரக்டர் பண்ணணும், ஹீரோவும் நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கதையை நான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. டைரக்டர் சொன்னார், சார் இந்த கதை வந்துட்டு சார் இது நான் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்காக அந்த கதை பண்ணேன், இல்லை உங்களுக்காக நான் பண்ணலை, இது வந்துட்டு இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக நாங்கள் பண்ணணும், அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, அதனால வந்துட்டு என்ன சார் விஜய் சார் பண்ணுக்கு அவருக்காக நீங்கள் கதை பண்ணியிருக்கிறீங்க, நான் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை இந்த கதையில் வந்துட்டு பண்ணா ஒரு பெரிய இமேஜ் உள்ள பெரிய ஹீரோ பண்ணணும், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு இமேஜுமே இல்லாத ஒரு ஹீரோ பண்ணணும். நான் உங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இருக்குது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.